வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷன் போற வழியில ஒரு தெருக்குள்ள ஒரு பொண்ணு எனக்கு பின்னாடி ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அவசரமோ தெரியல, ஃபாஸ்டா முன்னால போயிட்டாங்க. எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஆண் பைக்ல போயிட்டு இருந்தாரு. அவர் அந்த தெருக்குள்ள ஏதோ ஒரு கடையை தேடிட்டு ஸ்லோவா வண்டியை ஓட்டிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த பின்னால வந்த பொண்ணு ஹார்ன் அடிச்சுட்டே அந்த ஆளை கிராஸ் பண்ணி சல்லுன்னு முன்னால போயிட்டாங்க. இதை சற்றும் பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஆண் எதுக்காக வண்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு அந்த பொண்ணை அவரை கிராஸ் பண்ணி போனதை பொறுக்காம இவரும் அந்த பொண்ணை முந்திரத்துக்காக ட்ரை பண்ணி ஃபாஸ்டா கிராஸ் பண்ணி முன்னால போறாரு. அந்த பொண்ணுக்கு வழியே விடல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அப்படியே நின்னுடுச்சு. இந்த பைக்ல வந்தவன் ஏதோ இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி அந்த பொண்ணை முந்திட்டு முன்னால போய் கண்ணாடி வழியா பின்னாடி பாக்குறான். அந்த பொண்ணு லெஃப்ட் எடுத்து போயிடுச்சு. அந்த தெருவோட கார்னர் போனதும் இந்த ஆளு வந்த வழியா திரும்பி போயிட்டாரு. மெட்ரோ ஸ்டேஷன்ல நான் ஆட்டோவை கட் பண்றேன், அந்த பொண்ணு மெட்ரோல வண்டியை பார்க் பண்ணுது. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த பொண்ணு அப்ப ஏன் லெஃப்ட் கட் பண்ணி போச்சுன்னு. அந்த பொண்ணு டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகும்போது என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணப்போ நான் கேட்டேன், இல்ல நான் ஸ்ட்ரைட்டா வந்திருந்தா அந்த பைக்காரன் என்ன முந்திரோன்ற பேர்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்திருப்பான். பட் எனக்கு அவனோட போட்டி போடலாம் டைம் இல்ல, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் லெஃப்ட் எடுத்து வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஒரு பெண் 2 வீலர் ஆர் கார்ல நம்மள கிராஸ் பண்ணி வண்டி ஓட்டிட்டு முன்னால போயிட்டா போச்சு. அத ஒரு பெரிய டிஃபீட்டா பார்க்கிற ஆண்களும் நம்மிடையே தான் இருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல, நம்ம ஃபேமிலில, நம்ம பக்கத்து வீட்டுல. பட் ரோட்ல போற பெரும்பாலான பொண்ணுங்களுக்கு நம்ம ஆண்களை முந்த வேண்டும் என்ற யோசனையே இருக்காது. நம்மாலும் இந்த ரோட்ல இந்த டிராபிக்ல வண்டி ஓட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் தன் கெரியர், ஃபேமிலின்னு இதை நோக்கித்தான் அவளுடைய நகர்வு இருப்பதாக நம்மால பார்க்க முடிகிறது. So my dear gentlemen, please listen. எங்களுக்கு உங்களோட போட்டி போட எல்லாம் டைம் இல்ல, அது எங்களுடைய நோக்கமும் இல்ல. Please understand. நாங்கள் கேட்கும் சம உரிமை ஆண்களை விட நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதும் எங்கள் திறமைகளுக்கான வாய்ப்புகளும் தானே தவிர உங்களோட போட்டி போட்டு உங்களை ஜெயிக்கணுங்கிறது இல்ல. எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்ல, ஏன்னா எங்களுக்கு வேற வேலை இருக்கு. இதை பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம படிக்கிறது, வேலைக்கு போறது, சாதனைகள் செய்வது இவையெல்லாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள தானே தவிர நம்முடைய வளர்ச்சிக்காக தானே தவிர ஆண்களை விட மேலானவர்கள் என்பதை உணர்த்துவதற்கு அல்ல. ஏன்னா நீங்க அதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்க கோலை ரீச் பண்ணவே முடியாது. இந்த எண்ணம் நம் வீடுகளுக்குள்ள இருந்தே வரணும். உன்னை விட நான் மேலானவள் என்பதை நிரூபிக்கும் முயற்சியை கைவிட்டு நான் யார் என்பதை தேடி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் இந்த சமூக வளர்ச்சிக்கும் நம் குடும்ப வளர்ச்சிக்கும் ஏதுவாக இருக்கும். ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் என்பது ஆண் பெண் இருவருடைய கலவைதான் என்பதை இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் உணர்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி. ஹாப்பி வுமென்ஸ் டே. நன்றி.